ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். நமக்கு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்து வேணும். ஒரு சின்ன எடிட்டிங், ஒரு டியூட்டோரியல், ஒரு ப்ராஜெக்ட் இதுகளுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து டெஸ்க்டாப் வந்து ஸ்க்ரீனை வந்து ரெக்கார்டு வீடியோ அருமையான சாஃப்ட்வேர் உங்களுக்கு வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி அந்த டியூட்டோரியல் வந்து தெளிவாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணிட்டு ஹோம் பேஜில் IOBit.com நீங்கள் டைப் பண்ணால் போதும். இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் பண்ணதுக்கு பின்னாடி இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீ தான். எந்த ஒரு டைமிங் லிமிட்டட் எதுவுமே இல்லை. நீங்கள் அன்லிமிட்டடாக வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஈஸியான நல்ல ஒரு சாஃப்ட்வேர். இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோடிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 24.3 MB தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், டவுன்லோட் ஆகிடுச்சு. exe ஃபைலை வந்து நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது மெசேஜ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுவான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுத்துங்க. இதில் வந்து அக்ரிமெண்ட்லாம் இருக்குது. நீங்கள் ஒன் டைம் ரீட் பண்ண முடிஞ்சால் ரீட் பண்ணிக்கங்க. இல்லைன்னா அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொடுங்க. இதில் வந்து கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கான் வேணுமான்னு கேட்குது. எஸ். பின் டாஸ்க் பாரில் வேணுமான்னு கேட்குது. எஸ். நெக்ஸ்ட்டு கொடுத்து ப்ரோக்ராம் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆகி நமக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் IOBit ஸ்க்ரீன் ரெக்கார்டோடைய வித் பீட்டா வெர்ஷன் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் நமக்கு வேணும்னா ஃபுல் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீனாக வந்து நமக்கு வந்து ரெக்கார்டாக ஸ்டார்ட் ஆகிரும். இல்லை எனக்கு செலக்டட் விண்டோ அப்படி வேணும்னா ஒரு பார்ட்டாக வேணும்னா அதையும் நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஃபிக்ஸ் ரேஷியோ வேணும் அப்படின்னாலும் நம்ம இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை 16.9 எனக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம அந்த ஆப்ஷனை இதில் கொடுத்துக்கலாம். எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னா ஃபுல் ஸ்க்ரீன். இதில் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிக்கலாம், மைக்கையும் ஆன் பண்ணிக்கலாம், மவுஸையும் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் மேலே வந்து இந்த டாட்டா கிளிக் பண்ணி செட்டிங் அதை கிளிக் பண்ணால் போதும். செட்டிங்கில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கணும். எனக்கு ரெக்கார்டு வந்து ஸ்பீக்கர் வந்து எனக்கு ஆனில் இருக்குனாலும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். எனக்கு மைக்ரோஃபோன் வந்து ஆட் பண்ணியிருக்க வந்து ரெக்கார்ட் பண்ணாலும் அதையும் நீங்கள் டிக் கொடுத்துக்கலாம். ரெக்கார்ட் மவுஸ் நீங்கள் நம்ம பண்ணுற மூமெண்ட் வந்து இந்த மவுஸ் வந்து கர்சர் வந்து இண்டிகேட் பண்ணாலும் இதில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஆட் ஹைலைட் அந்த எஃபெக்டை வந்து கொடுத்துக்கலாம். மவுஸுக்கு அனிமேஷன் வந்து ட்ரான்சாக்ஷன் நடந்தாலும் அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். செக் அன்செக் பண்ணிக்கலாம். இதில் கவுண்டர் ஃபுஸ்ட் ரெக்கார்டிங் அதை நம்ம செக் கொடுத்துட்டு தேவையானதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபார்மேட் ஆப்ஷன் இருக்குது. அதில் ஃபுல் HD கொடுக்கலாம். இல்லை 4K வரைக்கும் நம்ம வந்து பண்ணிக்கலாம், ரெக்கார்ட் பண்ணலாம். HDனையும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துங்க. ஃபார்மேட் MP4 வேணுமா, AVI வேணுமா அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணி ஜிப் ஃபைல் வேணுமா அப்படின்னு கொடுத்துருங்க. ஃப்ரேம் ரேட் FPS அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பிட் ரேட் வந்து நீங்கள் கொடுத்துங்க. ஆட்டோ வந்து அதுக்கேற்றாப்புல வந்து அடிக்கும். குவாலிட்டி வந்து HD வேணுமா, ஒரிஜினல் ஸ்டாண்டர்ட் அதை நீங்கள் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் ஃபார்மேட்டை வந்து தேவையானது செலக்ட் பண்ணிவிட்டு ஹாட் கீஸ் இது வந்து ஃபார்மேட் எனக்கு வேண்டதெல்லாம் JPG கொடுத்துக்கலாம், PNG கொடுக்கலாம். நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போதே வந்து நமக்கு ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணாலும் நம்ம இதில் வந்து ஆப்ஷன் இருக்குது. அதுக்காக தான் இது. ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் F9 வந்து ஃபங்க்ஷன் கீ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் பண்ணால் சேஞ்சஸ் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிவிட்டு இதில் ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணால் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து இன்டர்ஃபேஸ் இதாகும். இதில் வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வந்து நிப்பாட்டி பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாப் பண்ணி ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா ஃபினிஷ் பண்ணிக்கலாம். டைமிங் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நம்ம கேப்சர் பண்ண ஸ்க்ரீன் ஷாட் எடுக்கனாலும் இதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் தயார் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செக்ஷனில் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போன்ற நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.